லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. அண்மை செய்தி: வட மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல், உத்தராகண்ட், பஞ்சாப், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், சண்டிகர், டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் சில இடங்களில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் குளிர் அதிகம் காணப்படும் என்றும் தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைப்பில் இருக்கிறார். வேதவள்ளி, வட மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது, என்ன காரணம்? அருணா, பொதுவாகவே இந்த காலகட்டம், அதாவது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த காலகட்டத்துல பொதுவாகவே வட மாநிலங்கள்ல பனிமூட்டம் என்பது அதிகமாகவே காணப்படும். அந்த வகையில இன்றைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை அப்படின்னா என்னன்னு தெரியும். 21 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சா ரெட் அலர்ட் விடுப்பாங்கன்னு. ஆனா இது மழைக்கான ரெட் அலர்ட் கிடையாது, பனிமூட்டத்திற்கான ரெட் அலர்ட். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பார்வை நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விசிபிலிட்டி 50 மீட்டருக்கும் குறைவாக இருக்கிறது ஒரு பகுதியில அப்படின்னா, குறைவாக இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துக்கு ரெட் அலர்ட் அல்லது ஆரஞ்சு அலர்ட் விடுப்பார்கள், அந்த பனிமூட்டத்துடைய தீவிரத்தன்மையின் அடிப்படையில. அந்த வகையில கடுமையான பனிமூட்டம் நிலவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த இடங்கள்லனா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், டெல்லி, ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கடும் பனிமூட்டம் காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அதே போல வடக்கு ராஜஸ்தான், பீகார், மேற்கு வங்கம், சிக்கிம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா போன்ற வடகிழக்கு மாநிலங்கள்லயும் அந்த பனிமூட்டம் அப்படின்றது கடுமையாக இருக்கும் அப்படின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. உறைபனி நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக உத்தரகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், மேற்கு உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சண்டிகர், டெல்லி, வடக்கு ராஜஸ்தான் இதுல ஒரு சில இடங்கள்ல உறைபனி நிலவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கான நிலைமை. நாளைக்கும் இதே போல 50 மீட்டருக்கும் குறைவாக பார்வை நிலை வட மாநிலங்கள்ல இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது எந்தெந்த இடம்னா, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், டெல்லி போன்ற மாநிலங்கள்லயும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள்லயும் கடுமையான பனிமூட்டம் நிலவும் அப்படின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே இந்த காலகட்டத்துல, ஜனவரியை ஒட்டி காலகட்டத்துல வட மாநிலங்கள்ல இயல்பாகவே பனிமூட்டம் காணப்படும். இருந்தாலும் டெல்லி தலைநகர் உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்கள்ல இந்த பனிமூட்டம் அப்படின்றது கடுமையாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அவங்களும் ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு தான் விடுப்பாங்க. இதுல ரெட் அலர்ட் அப்படின்னா 50 மீட்டருக்கும் குறைவாக பார்வை நிலை இருந்தா. அதே போல மஞ்சள் அலர்ட் விடுப்பாங்க. அது 50 மீட்டர்ல இருந்து 200 மீட்டருக்குள்ள நமக்கு பார்வை நிலை இருக்கும் அப்படின்னா. அதே போல 500 மீட்டர்ல இருந்து 200 மீட்டர் வரைக்கும் இருக்கு அப்படின்னா அங்க ஒரு சில எச்சரிக்கைகள் மட்டும் விடுக்கப்படும். இந்த மாதிரிதான் அந்த எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. பனிமூட்டத்திற்கான அலர்ட் மட்டும் கிடையாது, சிவியர் கோல்டு வேவ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குளிர் காற்று அதிகம் வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே வட மாநிலங்கள்ல. அது எப்ப இருக்கும் அப்படின்னா, 0 டிகிரிக்கும் கீழே போய் மைனஸ் டிகிரில, அதாவது -4.5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து -6.4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த மினிமம் டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலை -4.5 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே போகுது அப்படின்னா அப்ப கோல்ட் வேவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குளிர் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுலயுமே சிவியர் கோல்ட் வேவ் என்று சொல்வார்கள். அது -6.5 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல நிலவுது அப்படின்னா அந்த சிவியர் கோல்ட் வேவ் வர்றதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு நிலைமையில வட மாநிலங்கள்ல ரெட் அலர்ட் எச்சரிக்கை பனிமூட்டத்திற்காக விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலை அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அச்சப்படக்கூடிய வகையில், அதாவது ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் மாதிரி எச்சரிக்கை இல்லை, ஆனா மஞ்சள் எச்சரிக்கை 5 நாட்களுக்கு விடுக்கப்பட்டிருக்காருன்னா பல்வேறு பகுதிகளில் வட மாநிலங்கள்ல. வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கும் நன்றி வேதவள்ளி.
லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.